ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னத்தடா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம குமரன் என்ன பண்ணுறாரு, ஜூஸை போட்டு கொண்டு வந்து அக்கறையாக கவனிக்க மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கா எல்லாம் மேலே பாருங்கள். ஃப்ளாஷ்பேக்குன்னு தானே நினைப்பீங்க. இல்லையே, நான் ஃப்ளாஷ்பேக்கை கொண்டு வர மாட்டேனேன்றாங்க நம்ம காவேரியோட மைண்ட் வாய்ஸு. அதுக்கப்புறம் பாப்பா நான் ஒன்று பத்திரமா பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதான்னு சொல்கிறாங்க. இந்த பாலா போன அத்தை வேற சும்மா இருக்கா, அடிக்கடி குத்தி காமிக்குது புருஷன் வீட்டில் போய் வாழு, புருஷன் வீட்டில் போய் வாழுன்னு. நல்லா வருவமானி அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் அப்பளத்தெல்லாம் இவங்க வந்து பேக்கேஜ் போட்டு சரி கடைக்கு கொண்டு போய் கொடுக்கலான்னு இங்கே வந்தால் இங்கே காசு இன்று போய் நாளை வாண்டுறாங்க. டேய், அப்பளத்தை மட்டும் வாங்கிக்கிறீங்க, காசை மட்டும் தரமாட்டேங்கிறீங்களேன்னு சொல்ல, அண்ணாச்சி உங்கள் கடைக்கு எதிர்க்க ஆப்போசிட்லேயே ஒரு கடையை போட்டுருவேன் பார்த்துக்கோங்கன்னு மிரட்டி உருட்டுன்னு உருட்டி வாங்கிடுச்சிங்க அமௌண்ட்டை. நான் ஜகஜால கில்லாடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த டைம் பார்த்து இவங்க அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்துட்டு இருக்க வழியில் டபுக்குன்னு ஒரு வண்டியில் அடிச்சிட்டாங்க. பக்கி எல்போர்டு மாட்டிக்கிட்டு சுத்த வேண்டியதானே, உனக்கு தான் வண்டி ஓட்ட தெரியாதே, நீ போய் இப்படி இடிக்க. அதுக்கப்புறம் டபுக்குன்னு கீழே விழுவ. பாப்பாக்கு ஏதாச்சும் பதறிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயோ சீனே வேற மாதிரி ஆயிடுமே, அது எப்படி போகும், பாப்பா வந்து வச்சு செய்யணும்ல உங்கள் எல்லாரையும். அதனால தான் பாப்பா வந்து ஹாஸ்பிட்டல் போனேன்னு பாப்பாக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமா நான் ஹஸ்பண்டுக்கே சொல்ல அதுக்கப்புறம் டாக்டர் வச்சு செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இங்கே தீவிரமாக போயிட்டு இருக்கேன். நம்ம ராகினி ஒரு பக்கம் என்னடா இது ரொம்ப நாளாக வில்லத்தனத்துக்கு என்ட்ரி கொடுக்காம இருக்கோமே, காசு வாங்கிட்டு சும்மாவே இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி தோணிருச்சு போல. சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பசுபதியை கூப்பிட்டு, பசுபதி ரிபேக்கா ராசக்கா பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நின்றுட்டு அவரு அடிச்சு அலப்பறையை பார்க்கணுமே, எப்படியாவது காவேரி அந்த வீட்டுக்குள்ளே திரும்ப நான் வரவே விட மாட்டேன் நோங்கிறாரு. டே அப்பா, நீ என்ன தடுத்தாலும் அது நடக்காமல் இருக்க போகிறதில்ல, நடக்காமல் இருக்கிறது நடக்க போகிறதில்ல, இதெல்லாம் கடவுள் விதிச்ச விதியப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பசுபதி என்ன சொல்கிறாரு தெரியுமா, மாஸ்டர் பிளான் போடுறாராமா. இவர் இங்கேருந்து போய் அதான் வெண்ணிலா மாமாட்ட உசுப்பேத்தி விடுறானா. டே, உசுப்பேத்துறவன்ட்ட உம்முன்னு இருக்குன்னு சொல்லி கொடுக்கலையா, மீசை மட்டும் இவ்வளோ தூரத்துக்கு வச்சுக்கிறாங்கடா, நானும் வளர்த்துட்டு வரேன்